அன்பார்ந்த உறவுகளே, நம்ம தென்காசியில் மக்கா நகர், ரஹ்மத் நகர், காஜா நகர், அது மாதிரி பரக்கத் நகர், இந்த மாதிரி பகுதியில் மக்களுக்கு நடபாதையே இல்லாமல் ரொம்ப சிரமப்படுதாங்க. தற்போது உள்ள ரயில்வே பாதை வழியாக அந்த பகுதியில் மக்கள் சென்றுக்கிட்டு இருக்காங்க. இது சம்மந்தமாக நம்ம தென்கை சோசியல் மீடியா சார்பில் ஏற்கனவே நம்ம தென்காசி நகர்மன்ற தலைவர் ஆர் சாதித் அவர்கள்ட்ட எடுத்துரைத்தோம். நேற்று இறைவன் அருளால் 10ஆம் வார்டு கவுன்சிலர் ராசப்பா, அதே மாதிரி விடுதலை சிறுத்தை கட்சியுடைய நகர செயலாளர் ஹக்கீம் உள்ளிட்ட பொதுமக்களோடு அந்த பகுதிக்கு நம்ம அழைச்சி சென்றோம். அழைச்சி சென்று நகர்மன்ற தலைவர் பார்வையிட்டார். மக்கள் அங்கே சாலை வசதி, குடிநீர் வசதி வேணும் என்ற ஒரு கோரிக்கை வச்சாங்க. அது நகர்மன்ற தலைவர் ஆய்வு செய்து எப்படி நடவடிக்கை எடுக்கலாம், இது சம்பந்தமாக என்ன பண்ணலாம் என்று ஒரு நெஞ்சார் ஆலோசனை செய்து மக்களுக்கு தெளிவுபடுத்தினார். மக்களுக்கு முக்கிய கோரிக்கையான அங்கே 2 மதங்களுடைய அடக்கஸ்தலம் இருக்குது. ஆகையினால பச்சனையாங்குளத்தில் வண்டி பாதை அப்படின்னு இருப்பதாக நாங்கள் அறிகிறோம். அந்த குளத்து வழியாக எங்களுக்கு பாதை கொடுத்தா கிட்டத்தட்ட இங்கே 150க்கு மேற்பட்ட குடும்பங்கள் நாங்கள் வாழ்ந்துருக்கோம். அந்த குடும்பங்களுக்கு அடிப்படை வசதி வருவதற்கு இலகுவாக இருக்குன்னு மக்கள் அந்த கோரிக்கையை வச்சாங்க. அந்த கோரிக்கையை நாங்கள் அதை பரிசீலனை செய்கிறோம் என்று சொல்லிட்டு நகர்மன்ற தலைவர் அந்த இடத்த ஃபுல்லாக சுற்றி அந்த மக்களுடைய நிலைமையை பார்த்தாங்க. தற்போது வண்டி மூலமாக குடிநீர் தண்ணீர் உங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்கு. மேற்கொண்டுள்ள நடவடிக்கையை நம்ம எடுப்பதாக கூறி விடைபெற்றார் நகர்மன்ற தலைவர். மேற்கொண்டு நடவடிக்கை எடுப்பதாக அந்த பகுதி மக்கள் மேற்கொண்டு போராட்டங்கள் அந்த மாதிரி செய்வதாக தகவல் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி செய்திகளை தெரிந்து விட நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், நம்ம முகநூல் பக்கத்தை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி செய்திகள் வெளியிடுவதற்கு நம்ம தொடர்பு கொள்ளலாம். தென்கை சோசியல் மீடியாவுக்காக உங்கள் அன்பு சகோதரன் கொலம்பஸ் மீரான். வாழ்க வளமுடன்.